பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருகே இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உலகம் வாழ்த்து சொல்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த அருமையான நாளிலும் கூட தேவனுடைய சத்திய வார்த்தைகளில் இருந்து சில காரியங்களை நாம் வாசித்து இந்த நாளுக்குரிய செய்தியை நாம் தியானிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1-2 லூக்கா 15:1 சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள் என்பதை வாசித்த வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லி தேவ சமூகத்தில் ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா, அந்த அருமையான வேலையிலே வாசித்த உடைய சத்திய வார்த்தைக்கா ஒரு நிமிஷம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பூமியிலே நீர் மனுஷகுமாரனாய் நீர் ஆண்டவரே எங்களுக்காக உடைய ஜீவனை கொடுக்கும்படியா நீர் ஆண்டவரே கத்தாவே, நீர் ஆண்டவரே இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே நீர் நடந்த சென்ற இடங்களிலே உமக்கு பின்பாக அநேக ஜனங்கள் நடந்து வந்தார்களப்பா. அதிலே எங்களைப் போல பாவிகளும் அற்பர்களும் குப்பைகளும் தூசிகளுமாய் இருந்த அநேக ஜனங்கள் உம்மிடத்திலே வந்து ஆண்டவரே உம்மிடத்திலே கிருபை இரக்கத்தை நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொண்டார்களப்பா. ஆனால் அந்த இடத்திலே அந்த நாட்களிலே உமக்கென்று ஊழியம் செய்து உமக்கென்று அங்கே ஆண்டவரே வேதத்தை அறிந்த அந்த பரிசேயரும் வேத பாரகரும் நீர் செய்கிற காரியங்களை பார்த்து முறுமுறுத்து கொண்டிருந்ததை நீர் அறிந்து அவர்களுக்கு சொன்ன காரியத்தை இந்த நேரத்திலே தியானிக்க தேவ கிருபை கொடுத்திருக்கா நன்றி. இதில் சொல்லப்பட்ட மகத்துவங்களை மகிமைகளை இந்த நாளுக்குரிய எங்களுடைய ஜீவியத்திலே எங்களை சுற்றி இந்த இன்றைக்கும் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களோடு நீர் இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியத்தை நீர் எவ்விதமாய் ஆண்டவரே நீர் காண்கிறீர் என்று ஆண்டவரே வேதத்தின் மூலமாய் அதை தியானிக்க நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காய் நன்றி செலுத்து. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாயிருக்க தேவ கிருபையை தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். வாசித்த வார்த்தைகளுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட நாம் வாசித்த இந்த லூக்கா எழுதின நிருபத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை அவர் செய்து வருகிறார். அதிலே ஒரு முக்கியமான ஒரு காரியம், அந்த நாட்களிலே அவர் அநேக வேத வசனங்களை அவர் சொல்லி அங்கு ஜனங்களுக்கு தன்னை குறித்தும் ஜனங்கள் இந்த பூமியில எப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள், எப்படியாக அவர்கள் அங்கே மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் அன்றைக்கு இருந்த சகல விதமான அங்கே ஆயக்காரரும் பாவிகளும் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அநேக ஜனங்கள் அவரிடத்துல வியாதிக்காரர்கள், பலவீனமானவர்கள், அசுத்தக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், இப்படி அநேகர் அவரோட இடத்துல வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு தங்களுக்கு அவரிடத்திலிருந்து ஒரு நன்மை கிடைக்கும்படியாக வருகிறார்கள். ஆனால் அந்த காரியத்தை கண்டு அந்த நாட்களிலே அங்கே எருசலேம் தேவாலயத்திலே இருந்த வேத பாரகர்களும் அன்றைக்கு தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை தொழுது கொள்கிறோம் என்று சொன்ன பரிசேயரும் அங்கே நின்று இவைகளை பார்த்து கொண்டு அவர் செய்கிற காரியங்களை குறித்து இவர்கள் முறுமுறுக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்பொழுது அவர் ஒரு 4 காரியங்களை சொல்லுகிறார். அதை நாம் இன்றைக்கு ஒவ்வொன்றாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதிலே அவர்கள் சொன்ன காரியமானது இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு என்று அங்கே பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய செய்தியும் கடந்த நாட்களிலே கொடுக்கப்பட்டு வந்திருக்கிற சின் பாவம் என்பதை குறித்து நாம் அநேக காரியங்களை வேதத்தின் மூலமாய் பார்த்தோம். இதுவும் அதனுடைய சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆகவே இதிலே இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு உவமையாக ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுவதை நாம் இங்கே பார்க்க முடியாது. அதைத்தான் நாம் இங்கே வாசித்தோம். அது மட்டுமல்ல, இங்கே ஒரு வசனத்தை நான் வாசித்து அதனுடைய தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியிலே
ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுவதை நான் நினைத்து இன்றைக்கு அது மட்டுமல்ல அநேக காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அவர் சொன்ன காரியமானது, அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது லூக்கா 5:13 5:3 5:4 அவர் சொல்லும் பொழுது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கணும். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இங்கு ஒரு மனிதன், இந்த மனிதன் ஒரு ஆடு மேய்ப்பவனாக இருக்கிறான். அவனிடத்துல 100 ஆடுகள் இருக்கிறது. அதிலே ஒரு ஆடு தொலைந்து விட்டால் கூட அந்த மனிதன் அதை கண்டுபிடிக்கும் அளவுக்கும் அவன் அதை தேடி அதை திரும்ப கொண்டு வருகிறதை இங்கே ஒரு உவமையாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதே அதிகாரத்திலே 19ஆம் அதிகாரத்திலே லூக்கா 19:10 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இதனோடு தொடர்பு படுத்தின வசனம் தான் அது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் இங்கே ஒரு ஆடு, அது இந்த உலகத்திலே இன்றைக்கு நம்ம காண்கிற ஒரு மிருகமாக அது காணப்படுகிறதை போல ஒரு தோற்றம் இங்கே காணப்படுகிறது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னது ஒரு ஆவிக்குரிய ஒன்றை அவர் அங்கே மனிதர்களோடு அவர் தொடர்பு படுத்தி பேசுவதை பார்க்கிறோம். இங்கே ஆதியிலே மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மீறுதல் செய்ததினாலே தேவனிடத்திலே அவன் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களை இழந்து இந்த பூமியும் அவனாலே அது சபிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அது மட்டுமல்ல, ஸ்திரீயானவளும் அங்கே அவளுடைய கர்ப்பமானது சபிக்கப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இப்படியாக இந்த பூமியிலே சாபமும் அது மட்டுமல்ல மரணமும் ஏற்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட அந்த தேவனிடத்திலிருந்து வந்த அந்த ஆசீர்வாதங்களை மனிதன் இழந்து போனான். தேவன் மனிதனுக்காகவே வைத்திருந்த ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை அவன் கீழ்ப்படியாமையினாலே அதை இழந்து போனான். ஆகவே அப்படி அந்த இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் மனம் திரும்ப வேண்டும், நான் மறுபடியுமாக என் தேவன் எனக்கு கொடுத்ததை நான் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விசுவாசிக்கிறார்களோ, அதற்குரிய அக்கறை எடுத்துக் கொள்கிறார்களோ, அதற்காக யார் பிரயாசப்படுகிறார்களோ, யார் அதற்காக ஒரு அதையே மட்டுமே நினைத்து அதை முன்னோக்கி சென்று அதை பெற்றுக்கொள்ள யார் அதற்கு வாஞ்சையாக இருக்கிறார்களோ அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இங்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. அதைத்தான் இங்கே தேவனும் தன்னுடைய பிள்ளைகள் அவர் சொல்லும் பொழுது இன்னொரு முக்கியமான காரியங்களை சொல்லுகிறார். பிதாவானவர் எனக்கு கொடுத்த ஒன்றையும் நான் இழந்து போக மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆக தேவன் ஆதியிலே யார் யாரையெல்லாம் முன்குறித்தாரோ, யாரெல்லாம் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்பார்களோ, யாரெல்லாம் தேவனை சுவாசிப்பார்களோ, யாரெல்லாம் தேவனைக்காக அங்கே உறுதியாய் உண்மையாய் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்வார்களோ அந்த ஆட்டை தேவன் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் இங்கே 100 ஆடுகள் கூட, ஒரு ஆடு காணாமல் போனால் கூட அந்த ஆட்டின் மேலே இந்த ஆட்டுக்காரனுக்கு அவ்வளவு ஒரு கவனமாக அவன் அதை தேடி கண்டுபிடிக்கிறான். ஆகவேதான் இங்கே நம்ம பார்க்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், அங்கே நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியத்தை நாம் இங்கே மிக அவசியமாக அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இது
அன்றைக்கு இருந்த ஜனங்களுடைய மனநிலை. அது மட்டுமல்ல, அங்கே 2 முக்கியமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, அன்றைக்கு இருந்த அந்த ஜனங்கள், அவர்களை ஆட்டுடன் அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். பாருங்கள், பொதுவாக ஒரு ஆடானது அது நிச்சயமாக அதற்கு ஒரு மேய்ப்பன் ஒன்று இருப்பார். அந்த மேய்ப்பன் எங்கெல்லாம் புல் இருக்கிறதோ, எங்கெல்லாம் அந்த ஆட்டிற்கு உணவு கிடைக்கிறதோ, அங்கே வழிநடத்தி செல்லும் பொழுது, இந்த ஆடுகள் கூட்டமாக அங்கே புல்லை கவனித்துக் கொண்டு, அது வேறு எதையும் கவனிக்காமல் எங்கெல்லாம் புல் இருக்கிறதோ, அது தன்னுடைய தலையை குனிந்து தரையை பார்த்து கொண்டு, அது அந்த புல்லை நோக்கி நடந்து சென்று, அங்கே புல்லை மேய்ந்து கொண்டு, அது அதனுடைய பாதையை மட்டுமே, அந்த புல்லை மட்டுமே நோக்கி செல்லுகிறது. இப்படி செல்லுகிற அந்த ஆட்டிலே ஒரு ஆடு என்ன செய்யப்படுகிறதாமா, அது திடீரென்று காணாமல் போகிறது. எப்படி அது காணாமல் போகிறது என்றால், இந்த இடத்திலே புல் இல்லை, இன்னொரு இடத்திலே அது பார்க்கிற பொழுது அந்த இடத்திலே புல் காணப்படுவது போல அது அப்படியே நகர்ந்து நகர்ந்து தன்னுடைய அந்த கூட்டத்தை விட்டு அங்கே அது காணாமல் போய் விடுகிறது. திடீரென்று திரும்பி பார்க்கிற பொழுது அதற்கு வழி தெரியாமல் அங்கே சிக்கி தவித்து அது கதறிக்கொண்டிருக்கிறதை நம்ம கவனிக்க முடிகிறது. ஆனால் இது இன்றைக்கு மனிதர்களுக்கும் அது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக, நாம் இன்றைக்கு இந்த பூமியிலே தேவனை அறிந்திருக்கிறோம், அல்லது இன்றைக்கு உலகத்தானை போல ஒரு காலத்திலே நாம் தேவனை அறியாமலும், அல்லது இந்த உலகத்திலே இந்த இடத்திலே சென்றால் ஆசீர்வாதம் வரும், அல்லது அங்கே சென்றால் எனக்கு நன்மை கிடைக்கும், அங்கே சென்றால் எனக்கு தண்ணீர் கிடைக்கும், அங்கே சென்றால் எனக்கு 3 வேளையும் நல்ல ஒரு போஜனம் கிடைக்கும் என்று உலக போஜனத்திற்காக, உலக ஐஸ்வர்யத்திற்காக, உலக சம்பத்திற்காக அங்கே நாம் தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மறந்து, அதை நாம் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த வட்டத்திற்குள் இருந்து நாம் தவறி விழுகிறதை இன்றைக்கு அநேக இடங்களிலே, அநேக தனிமனித வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும், இன்னும் இதை சபையோடு பொருத்தி பார்க்கிற பொழுது இங்கே இன்றைக்கு அநேகர் கூட அங்கே நாம் கடந்த நாட்களிலே தியானித்தது போல, தேவன் நம்மை வானத்து நட்சத்திரங்களைப் போல வைத்திருக்கிறார். ஆனால் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு சின்ன காரியங்களுக்கு கூட அங்கே முறுமுறுக்கிறவர்களாக, அன்றைக்கு எப்படி அந்த பரிசேயர்களும் அந்த வேத பாரகர்களும், தேவன் இந்த பூமியிலே வந்து நிற்கிறார், அவர் வந்த நோக்கம், அவர் யாருக்காக வந்தார் என்ன என்பதை வேதத்திலே அவர்கள் வாசித்து கொண்டு அதை அடையாளம் காண முடியாதபடி அவர்களுடைய கண்களானது குருடாக்கப்பட்டு, அவர்கள் அங்கே தேவனுக்கு எதிராக நின்று அவரை முறுமுறுக்கிறவர்களாக, அவரை குறை சொல்லுகிறவர்களாகவே இந்த பரிசேயரும் இந்த வேதபாரகரும் காணப்படுகிறார்கள். ஆகவே பாருங்கள், இந்த ஆடு என்ன செய்கிறதாமா, அது புல்லை மேய்வதற்காக தன்னுடைய அந்த இனத்தை விட்டு அல்லது தன்னுடைய இடத்தை விட்டு அங்கே விலகி செல்வதனாலே, அது சுயமாக ஒரு காரியத்தை செய்வதற்காக அது அங்கே முன்னேறி செல்வதை போல அதற்கு தெரிந்தாலும், அல்லது அது தனக்கு அநேக உணவுகள் கிடைக்கிறது என்று இன்றைக்கு இந்த உலகத்திலே பற்பல சோதனைகளினாலும் பலவிதமான பாவங்களிலும் இழுப்பு உண்டு. எப்படி இன்றைக்கு அநேக ஜனங்கள் அங்கே பகுத்தறிவு இல்லாமல், அங்கே பேதைகளாய், அங்கே கூட்டத்தோடு வாழாமல், அங்கே தேவனுக்கு பிரியமானதை அங்கே செய்யாமல், எது நல்லது எது தீயது என்று அதை குறித்து யோசிக்காமல், நாம் ஒரு குழுவாக, ஒரு கூட்டமாக இருக்கும் பொழுது அங்கே என்ன நன்மைகள் வரும், குடும்பத்தோடு இருக்கும் பொழுது என்ன நன்மைகள் வரும், சபையோடு இருக்கும் பொழுது என்ன நன்மைகள் வரும், அல்லது தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது என்ன நன்மைகள் வரும் என்பதை மறந்து, இந்த ஆட்டை போல இங்கே வழிதப்பி திரிகிற ஜனங்களாக இன்றைக்கு காணப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே இப்படி வழிதப்பி போன அந்த ஆட்டை அந்த மேய்ப்பன், அது என்னுடைய ஆடு, அது எனக்கு சொந்தமானது, அதை நான் ஒருவருக்கும்
அதை விட மாட்டேன். எந்த ஒரு ஓநாயோ அல்லது எந்த ஒரு மரணமோ அதற்கு நேரிடாதபடி நான் அதை உடனே தேடி கண்டுபிடிப்பேன் என்று அவன் சென்று அதை கண்டுபிடித்து, அது மட்டுமல்ல, அங்கே நாம் பார்க்கிற பொழுது அங்கே அவர் சொல்லுகிறார் பாருங்கள், அதை கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்கள் மேல் போட்டுக்கொண்டு என்று பார்க்கிறோம். பாருங்கள், எப்படி அந்த ஒரு ஆடு கிடைத்த உடனே இந்த 99 ஆடுகளை விட அந்த ஒரு ஆடு கிடைத்ததினாலே அந்த மனிதனுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாயும். அதே போல யாரெல்லாம் தேவனை மறந்து அல்லது இந்த உலக காரியங்களிலே பின்வாங்கி போனார்களோ அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை கேட்டு, சுவிசேஷத்தை கேட்டு, தேவனுடைய நன்மைகளை அறிந்து கொண்டு, தேவனிடத்திலிருந்து வருகிற சமாதானத்தை, தேவனிடத்திலிருந்து வருகிற கிருபையை, இரக்கத்தை அங்கே யார் உண்மையாகவே அதை பெற்றுக்கொள்ள அந்த வாஞ்சியோடு திரும்ப வருகிறார்களோ, அங்கே தேவனுடைய சத்தத்தை கேட்டு, அங்கே அந்த ஆட்டு எஜமானுடைய சத்தத்தை கேட்டவுடன் இந்த ஆடு அங்கே அவரை திரும்ப பார்த்து, அதைத்தான் ஆண்டவரும் சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது என்கிறார். ஆகவே தேவனுடைய சத்தத்தை தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு அநேக தேவனுடைய சத்தத்தை அறியாதபடி தங்கள் காதுகளையும் தங்களுடைய இருதயத்தையும் கடினப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் நாம் தேவ கிருபையினாலே ரட்சிப்புக்குள்ளாய் வந்தோம். அதே போல ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும், ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அந்த அந்த தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்க வேண்டும் என்று இன்றைக்கு அநேகர் பிரயாசப்படுகிறார்கள். நாமும் அதற்காக அநேகருக்கு தேவனுக்குரிய காரியங்களை சொல்ல அநேக வழிகளிலே ஒவ்வொருவரும் முயன்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது இன்றைக்கு காணப்படுகிற மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், அன்றைக்கு எப்படி அங்கே வேதபாரகரும் பரிசேயரும் இந்த பாவிகளுடைய ஜீவியத்திலே தேவன் வந்த பொழுது அவரை அவர்கள் ஏற்றுக்கொண்டார் என்ற பொழுது இவர்கள் முறுமுறுக்கிறார்களோ அதை போல இன்றைக்கும் அநேகர் முறுமுறுக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த முறுமுறுப்பு என்பது இன்றைக்கு அது உலகத்திலே காணப்படுகிற சபைகளுக்குள்ளாக சபைக்கு சபை இந்த முறுமுறுப்பு காணப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே 900க்கும் மேற்பட்ட பிரிவுகள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரிவுகளை வைத்துக்கொண்டு இது என்னுடைய சபை, இது என்னுடைய சபைதான் சரியானது, இது எப்படி அது அப்படி என்று சொல்லி ஒருவரை ஒருவர் குறை கொண்டு ஒருவரை ஒருவர் அங்கே விசுவாசிகளையும் அல்லது மற்றவர்களையும் குறை சொல்லி கொண்டு இருக்கிற காரியமானது அன்றைக்கு பரிசேயரும் வேதபாரகரும் எப்படி தேவன் செய்த அந்த நன்மைகளை, தேவன் செய்த அந்த பெரிய இரக்கத்தை, தேவன் எந்த நோக்கத்திற்காய் அந்த பூமியிலே வந்து மரித்தாரோ அந்த மரித்த காரியத்தை மறந்து இங்கே இன்றைக்கு சண்டைகளும் அங்கே ஒரு மனம் இல்லாமல் அல்லது ஒரே ஆவி, தேவ ஆவி நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. அது அந்த ஒரே தேவனுடைய ஆவியாகிய கிறிஸ்துவின் ஆவி, அது கர்த்தருடைய ஆவி, அது குமாரனின் ஆவி, அது பரிசுத்த ஆவி என்று அந்த ஒரே தேவனை குறித்து அறியாதபடி இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று காரியங்களுக்குள்ளாக அங்கே ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பதும் ஒருவரை ஒருவர் அங்கே முறுமுறுக்கிற காரியங்கள், குறை சொல்லுகிற காரியங்கள் இன்றைக்கு காணப்படுகிறது. இது தேவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கு மற்ற பிரஜாதிகளுக்கு முன்பாக அது தேவனுடைய நாமத்தை அங்கே அதை இழிவுபடுத்துகிறதாக அல்லது தேவனை குறித்து மற்றவர்கள் வருவதற்கு அது ஒரு இடையூறாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. பாருங்கள், அதனால்தான் அவர்கள் அதற்கு இடையூறு செய்தார்கள். அன்றைக்கு பரிசேயரும் வேதபாரகரும் அவர்கள் அதை இடையூறு செய்கிறார். அவர்களோடு கூட அவர் உண்ண அங்கே விருப்பப்படுகிறார். அதான் இயேசு சொன்னார், என்னுடைய மாம்சம், இதை நீங்கள் அனைவரும் புசியுங்கள், நீங்கள் பரிசுத்தத்தோடு புசியுங்கள், விசுவாசத்தோடு அதை புசியுங்கள், நானே ஜீவப்பம், நானே ஜீவ தண்ணீர் என்று அவர் நமக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக. ஆகவேதான் அந்த கானானிய ஸ்திரீயும் அங்கே நாய்களுக்கு போடுவது அங்கே அந்த அந்த துருத்திகளை அங்கே தனக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவள் கேட்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே யோவான் 4ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் சமாரிய ஸ்திரீயை சந்திக்கிற பொழுது சமாரிய ஸ்திரீயும் அதைத்தான் சொல்லுகிறார், இவர் உலக ரட்சகர் என்றும் இவர் தேவன் என்றும் இவரே அங்கே இந்த பூமிக்கு அங்கே நம்ம ஒவ்வொருடைய பாவத்தை மீட்க வந்த
பரிகாரி என்று இப்படியாக வேதத்தில் அநேக இடத்திலே தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஜனங்கள் அதை அதை முழுவதுமாக புரிந்து கொள்ளாதபடி முறுமுறுத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் இப்படிப்பட்ட காரியங்களானது தேவனுக்கு மன வருத்தத்தை கொடுக்கிறது. இது இங்கே நம்ம பார்க்கிற பொழுது ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று. ஆனால் இன்றைக்கு அநேக இடங்களிலே அங்கே மனம் திரும்புவதற்கேற்ற கிரிகள் இல்லாதபடி அங்கே சபைகளிலே காணப்படுகிற குறைகள், அங்கே முறுமுறுப்பானது, அங்கே புதிதாக அங்கே ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வருகிற ஜனங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு இடையூறாக இருந்து கொண்டிருக்கிறதை நாம் இன்றைக்கு கவனம் வைக்க வேண்டும். ஏனென்றால் எப்படி அந்த பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து கொண்டிருந்தார்களோ, ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் அவைகளுக்காக வந்தேன், அவைகள் ரட்சிக்கப்படவும் அவைகள் சந்தோஷப்படவும் அவைகள் மீட்கப்படவுமே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொல்கிறார். ஆகவே பாருங்கள், இங்கே இன்னொரு முக்கியமான காரியத்தையும் கூட அவர் சொல்லுகிறார். மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்கள் சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கணும், மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். ஆகவே இன்றைக்கு யாருக்கெல்லாம் அங்கே தேவனுடைய சத்தியம் சொல்லுகிறதோ, அந்த தேவனை குறித்து அறியாத ஜனங்கள் மனம் திரும்புவதுதான் பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகும். இங்கே இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்பி விட்டோம், நாங்கள் பரிசுத்தாவியை பெற்று விட்டோம், நாங்கள் அங்கே தேவனுக்காக உழைக்கிறோம் என்று சொல்லி அங்கே முறுமுறுப்பு ஏற்படுமானால், அதை பார்க்கிலும் மனம் திரும்புவதற்கு அன்ற கிரியைகளை அங்கே யார் செய்கிறார்களோ அவர்களுடைய அந்த செய்கைகளின் நிமித்தம், அங்கே மனம் திரும்ப செய்கிற அந்த கிரியைகளின் நிமித்தம் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கிடைக்கிறதுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அங்கே எப்படி அங்கே சகல ஆயக்காரரும் பாவிகள் அவரிடத்திலே வந்தார்கள். அங்கே சகல ஆயக்காரர்கள் வருகிறார்கள். அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது பாருங்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அங்கே சரியானபடி தேவனிடத்திலே வருவதற்கு அங்கே நாம் மிகவும் அவசியமாக காணப்படுகிறோம். அங்கே ஆங்கிலத்திலே வாசிக்கிற பொழுது ஆல் த பப்ளிகன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. எல்லா பொது ஜனங்களும் வருகிறார்கள். தேவனை குறித்து எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் யார், அவர் எப்படி இவ்வளவு அதிசயங்களை செய்கிறார், எப்படி இவ்வளவு ஆசீர்வாதங்களை அவர் தருகிறார், எப்படி அங்கே மரித்த மனிதன் உயிரோடு எழுந்திருக்கிறான், குருடர்கள், செவிடர்கள், சப்பானிகள், இப்படி அநேக காரியங்களை செய்கிறாரே, யார் இவர் என்று அங்கே பார்க்க அவரிடத்திலே வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய இருதயம் குத்தப்பட்டு அவர்களும் மனம் திரும்புகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஆனால் அதற்கு தடையாக இந்த பரிசேயரும் வேதபாரகரும் அன்றைக்கு இருந்தார்கள். அவர் அங்கே அந்த காரியத்தை அவருடைய இருதயத்திலே முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் இது போன்ற காரியங்கள் இன்னைக்கு அநேக சபைகளிலே அநேக இடங்களிலே காணப்படுவதை பார்க்கிறோம். அது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா அல்லது தேவனுக்கு பிரியமில்லாதை செய்கிறதா என்று அங்கே ஒவ்வொருவரும் தன்னைத்தானே பரிசோதிக்க வேண்டிய இந்த கடைசி நாட்களிலே இருக்கிறோம். ஏனென்றால் நாம் இன்றைக்கு ஒவ்வொரு சபைகளும் இங்கே தேவனுடைய வருகைக்கு காத்து கொண்டிருக்கிறது என்று எல்லா சபைகளும் சொல்லி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், இந்த பூமியை நியாயந்தீர்க்க போகிறார், அங்கே புதிய வானம் புதிய பூமி வருகிறது, நியாய தீர்ப்பு வருகிறது, இந்த பூமிக்கு அழிவு வருகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த முறுமுறுப்பும் இந்த குறைகளும் இன்னும் இருக்கிறதா, அல்லது தாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், தாங்கள் மனம் திரும்பினோம் என்று சொல்லி இந்த ஒரு பாவி மனம் திரும்புவதை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்களா என்று அங்கே சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், அந்த ஒன்று காணாமல் போனால் அவன் காணாமல் போன அந்த ஒன்றை கண்டுபிடிக்கும் அளவும் அவன் தேடித் திரிகிறான். அதுதான் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கியுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அவன் இன்றைக்கு சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கிற அந்த ஊழியர்களை, அந்த தேவ பிள்ளைகளுக்கு நாம் தடையாக இல்லாதபடி, அல்லது அப்படிப்பட்ட மனம் திரும்பி வருகிறவர்களுக்கு நாம் எவ்வளவு தூரம் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்கிறோம், எவ்வளவு தூரம் அவர்களோடு கூட தேவனுக்குரிய காரியத்தை பகிர்ந்து கொடுக்கிறோம் என்று பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அது கண்டுபிடித்தால் அவன் என்ன செய்கிறானாம், அவன் தன்னுடைய வீட்டுக்கு வந்து, அதைத்தான் சபைக்கு வந்து, அங்க இருக்கிற சபையில் இருக்கிற
அந்த எல்லா அங்க இருக்கிற சபை பிள்ளைகளோடு அதைத்தான் சிநேகிதர் என்று. அது மட்டுமல்ல, அயலகத்தார் என்றால் மற்ற சபைக்காரருக்கும் அதை சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதே போல ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும், ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. அதுதான் அங்கே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த, அங்கே பவுல் கூட சொல்லும் பொழுது அங்கே சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை என்று சொல்லுகிறார். அங்கே அப்போ சொன்னாங்க, பவுல் அநேக தேசங்களுக்கு அவர் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். அநேக ஜனங்களே அவர் மனம் திரும்புகிறார். அங்கே ரோமாபுரிக்கு செல்லுகிறார், அங்கே எபிரேய பட்டணத்திற்கு செல்லுகிறார். அவர் அங்கே ஒவ்வொரு பட்டணங்களாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அநேக பட்டணங்களுக்கு அவர் செல்லுகிறார். செல்கிற எல்லா இடங்களிலேயும் அங்கே அவருக்கு விரோதமாய் யூதர்கள் அங்கே அவரை கொன்று போட்டுத்தான் நாங்கள் அங்கே உணவு அருந்துவோம் என்கிற அளவுக்கு கூட அவர் மேல் வைராக்கியமாக இருந்தார். ஆனால் தேவன் அவரை காப்பாற்றி, அங்கே தேவன் எதற்காக அவரை முன்குறித்தார், அந்த காரியத்தை அவர் செய்ய தேவ கிருபையை கொடுத்தார். எப்படி இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அங்கே குற்றம் கண்டுபிடிக்க முடியாமல், ஆனாலும் அங்கே இவரை கொன்று போடுங்கள் என்று சொல்லி அவர் மேல் பழி சுமத்தினார்களோ, அதை போல இன்றைக்கும் ஜனங்கள் அங்கே பழி சுமத்துகிறத காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. அதுவும் சொந்த சபையிலே, சொந்த வீட்டிலே, அங்கே அயலகத்தாரோடும் சிநேகிதரோடும் இப்படிப்பட்ட காரியங்களை காணப்படுகிறதை தேவனுக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுக்கிறதாக இருக்கு. அநேக வேத வார்த்தைகளை நாம் பேச முடியும். ஆனால் இதில் நாம் அநேக காரியங்களை இந்த அதிகாரத்துல தியானிக்க வேண்டி இருக்கிறதுனால் அங்கே அந்த மனுஷன் எப்படி அவன் சந்தோஷப்படுகிறான். அதே போல இன்றைக்கும் நாம் தேவ ஜனங்களை, தேவனை குறித்து அறியாத ஜனங்களுக்கு சத்தியத்தை கொண்டு செல்வதற்கு நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறார், வசனத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு நண்பர்களை கொடுத்திருக்கிறார், சிநேகிதரை கொடுத்திருக்கிறார், அயலகத்தாரை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அங்கே தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு செல்லுகிற அப்படிப்பட்ட அந்த ஊழியர்களுக்காக ஜெபிப்பதும், அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் அங்கே அவர்களுக்காக அங்கே சபையாக அங்கே எவ்வளவு தூரம் அதை குறித்து செய்ய வேண்டும், நமக்கு ஒவ்வொருவருக்கும் அது தேவன் நமக்கு கொடுத்த கடமையாக இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் காணாமல் போன ஆடு யார் என்று நமக்கு தெரியாது. ஆகவே சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டியதாக, ஏனென்றால் சகல ஆயக்காரரும், ஆல் த பப்ளிகன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு, அந்த சினர் ஆஃப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கேட்கும்படி வருகிறார்கள், அந்த வசனத்தை கேட்கும்படியாக அவரிடத்திலே நெருங்கி வருகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய வசனத்தை சுமந்து சென்று அங்கே நம்முடைய கதைகளோ அல்லது நம்முடைய காரியங்களோ பேசாதபடி தேவன் என்ன சொன்னுகிறார், தேவனுக்கு எது பிரியம், தேவனுக்கு எது அவர் செய்ய சொன்னார் என்று அப்படி சொல்லும் பொழுது இந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் வரும் கோபத்திற்கு எப்படி தப்பிக்க முடியும் என்று அங்கே வாசிக்கிற முடியும். இந்த தேவ கோபம் இந்த பூமியிலே இன்றைக்கு எல்லா இடங்களிலேயும் காணப்படுகிறது. அதே போல மனம் திரும்புதலும் இன்னைக்கு எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. ஆகவே மனம் விரும்புகிற அந்த ஜனங்களுக்கு நான் கொண்டு சேர்ப்பது நம்ம ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமையாக. தேவன் தாமே அந்த காரியங்களுக்காக நமக்கு இரக்கம் பாராட்டுவார். இங்கே அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்திரீயை குறித்து, அந்த 10 வெள்ளிக்காசை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் நாளை நாம் தியானிக்கலாம். இங்கே இன்னொரு காரியத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அது 11ஆம் வசனத்திலே ஒரு காரியம். அந்த காரியமானது, இங்கே ஒரு மனுஷன் 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாட்களுக்கு பின்பு இளையமகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் செலவழித்தவன் அந்த தேசத்துல குடிய பஞ்சம் உண்டாயிட்டப்பன் குறைவுபட தொங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒரு இடத்தில் ஒட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவன் தன் வயல்களில் பன்றி மேய்க்கும்படி அனுப்பினான். பொழுது பன்றி திங்கிற தவிட்டிலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு கிடைக்கிறதே, நானோ பசியினால் சாகிறேன்,
நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாய் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரல் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும் பொழுதோ அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்தடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்று வாசிக்கிறோம். தொடர்ந்து அங்கே மூத்த குமாரன் வருகிறார். நாம் முதலிலே இந்த இளைய குமாரனை பற்றி நாம் சிந்தித்து கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து அந்த காரியங்களை நாம் தியானிக்கலாம். இங்கேயும் ஒன்று காணாமல் போகிறது. ஆனால் இது எப்படி என்றால், இந்த ஆடு அது தனக்கு புல்லுக்காக அல்லது இந்த உலகத்திலே காணப்படுகிற உலக ஆசைகளுக்காக அல்லது உலகத்திலே காணப்படுகிற சந்தோஷத்திற்காக அது அங்கே பிரிந்து சென்றிருக்கலாம். ஆனால் இந்த இளைய மகன் இவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கிற பொழுது, இங்கே தன்னுடைய தகப்பன், இவனுக்கு அங்கே 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதில் இளையவன் தன்னுடைய தகப்பனிடத்திலே, இவன் சம்பாதிக்காத ஒன்றை, அது எனக்கு உரியது, அதை எனக்கு அதிலே அந்த தகப்பனுடைய அந்த ஆஸ்தியிலே எனக்கு ஒரு பங்கு வேண்டும், அதை தர வேண்டும் என்று அவன் வற்புறுத்தி அதை அவன் எடுத்துக்கொண்டு அங்கே தகப்பனிடத்திலே அந்த பங்கை கேட்டு வாங்கி கொண்டு, பிறகு தூர தேசத்திலே அங்கே எல்லோரையும் விட்டு, தன்னுடைய தகப்பனை, தன்னுடைய குடும்பத்தை, சகோதரனை எல்லோரையும் விட்டு தூர தேசத்திற்கு சென்று அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி அங்கே தகப்பனிடத்திலிருந்து என்ன ஆஸ்திகளை கொண்டு வந்தானோ அவன் எல்லாவற்றையும் செலவழித்து போடுகிறதை பார்க்கிறோம். இந்த இளைய மகன் தகப்பனிடத்திலே இருக்கிற பொழுது அவனுக்கு நிச்சயமாகவே மிகுந்த ஏனென்றால் இவனுடைய தகப்பன் வீட்டிலே அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். நம்ம அங்கே பார்க்கிற பொழுது அந்த காண முடியும். இந்த தகப்பன் ஒரு பெரிய செல்வந்தனாக, ஒரு பெரிய ஆஸ்தியை, சம்பத்தும், அதுமல்ல ஒரு மரியாதைக்குரிய ஒரு மனிதனாக இருந்திருப்பார். ஏனென்றால் தன்னுடைய மகன் கேட்ட உடனே அதை கொடுக்கிற அந்த மகன் மேல் ஒரு நல்ல ஒரு பிரியம் வைத்த ஒரு தகப்பனாக தன்னுடைய பிள்ளை கேட்கிறான். அவன் ஏதாவது ஒரு நல்ல எதிர்காலத்தை அவன் கேட்கலாம் என்று சொல்லி அவன் மேல் இருக்கிற பிரியத்திலே அதை கொடுக்கிறான். ஆனால் இவன் என்ன செய்கிறான் என்று பார்த்தால், அதை துன்மார்க்கமாய் ஜீவனம் செய்து, அது மிகவும் இந்த பூமியில் இன்றைக்கு காணப்படுகிறது போல குடிப்பழக்கங்களினாலும் வேசித்தனத்தினாலும் அல்லது இன்றைக்கு காணப்படுகிற அங்கே தவறான செய்கைகள் மூலமாக அவன் தன்னுடைய ஆஸ்தியை முழுவதுமாக ஊர் சுற்றி திரிந்து அல்லது கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து அந்த பணத்தை ஊதாரித்தனமாய் செலவழித்து போடுகிற ஒரு ஊதாரியாக, அல்லது அங்கே தாய் தகப்பனை மறந்து அங்கே இந்த உலகத்திலே காணப்படுகிற இன்பங்கள், கண்களின் இச்சைகள், மாம்ச இச்சைகள் தான் அது மிக அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததாக, தாய் தகப்பனிடத்திலே, சகோதரனிடத்திலே அங்கே தனக்கு இருக்கிற அந்த சம்பத்துகளோடு கூட இருந்து அங்கே ஒரு நல்ல ஜீவியத்தை ஜீவிக்காதபடி அதை அழித்து போடுகிற ஒரு கெட்ட சுபாவம் உள்ள ஒரு கெட்ட குமாரனாக. அவைதான் இன்னைக்கு இவனை குறித்து சொல்லும் பொழுது எல்லோரும் இவன் ஒரு கெட்ட குமாரன் என்று சொல்லுவார். கெட்டு போனவன், அங்கே தெரிந்தும் அதை அழித்து போடுகிறதால் கெட்டு போவது. ஒரு பொருளை அங்கே குறிப்பிட்ட சில நாட்கள் தான் வைக்க முடியும். அதை தெரிந்துமே நாம் வைத்து போனால் அந்த பொருள் அது தானாக கெட்டுவிடும். அதை போல இவனும் தெரிந்தே அதை அங்கே அழித்து போடுவது
அதைத்தான் இங்கே கெட்ட குமாரன் என்று சொல்கிறார். பாருங்கள், இவன் எல்லாவற்றையும் செலவழித்து, அது மட்டுமல்ல, அவன் சென்ற இடமானது ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு பஞ்சத்தையும் வறுமையையும் அங்கே அவனுக்கு குறைச்சலையும் உண்டு பண்ணுகிற காரியமாக இருக்கிறதை பார்க்க முடியும். இன்றைக்கும் கூட இதை நாம் அப்படியே இன்றைக்கு உலக காரியங்களிலே பார்க்கும் பொழுது, தேவன் இந்த பூமியை அங்கே ஆழ்ந்து கொள்ளவும் அதை குறித்து எல்லாவற்றையும் செய்யவும் சொல்லுகிற பொழுது, இன்னைக்கு அநேகர் செய்கிற காரியங்களானது தேவனை அறிந்தும் தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை பெற்றுக்கொண்டும் சுயபோகமாக இருக்க, அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு அங்கே தங்களை தாங்களை கெடுத்து போடுகிற ஒரு கெட்ட குமாரனை போல இன்றைக்கும் அநேகர் ஜீவிக்கிற ஜீவியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அவர்கள் அவன் கடைசியாக அங்கே பன்றிகளை அன்றைக்கு பார்க்கிற பொழுது, அங்கே தேசத்திலே 4 விதமான குடிகள் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள். முதலாவது அவர்களுக்கு தோட்டங்களும் துறவுகளும் இருந்து ஒரு பெரிய அந்தஸ்துள்ள மனிதனாய் இருப்பான். 2வது ஆடுகளை வளர்த்தி ஒரு பெரிய அந்தஸ்தில் இருப்பார்கள். 3வதாக அங்கே மாடுகள், அங்கே மிருக ஜீவன்களை வளர்த்தி அங்கே பெரிய சம்பத்தில் இருப்பார்கள். அவைகளில் ஒன்றுதான் இந்த பன்றிகள். விதமாக அன்றைக்கு பன்றிகளை வளர்ப்பதும் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாக அந்த நாட்களிலே காணப்படுகிறது. ஆகவே பாருங்கள், இங்கே இவன் அந்த பன்றிகளை மேய்ப்பதற்காக அங்கே அந்த இடத்திலே சென்று அந்த பன்றிகளுக்கு என்ன வைக்கப்படுகிறதோ அதை எடுத்து உண்ணுகிற அவ்வளவு தூரம் ஒரு கொடுமையான அங்கே அது ஒரு தரித்திர நிலையை அவன் ஏற்படுகிறது. பிறகுதான் அவனுக்கு புத்தி தெளிவு ஏற்படுகிறது. அது வரைக்கும் அங்கே அவனுக்கு புத்தி ஈனமாக, மதியீனமாக, அல்லது தேவனை மறந்து ஒரு துன்மார்க்கமாக ஜீவிக்கிற அந்த ஜீவியமானது அவனுடைய நாளிலே காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவனுக்கு இதை உண்ணுகிற பொழுது அவனுக்கு அந்த பசி நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. ஏனென்றால் அங்கே பன்றிகளுக்கு வைக்கிற அந்த தவிடானது அது மனிதனால் திங்க முடியாத ஒரு காரியமாக அவன் பசியிலே, பஞ்சத்திலே, பட்டினியிலே அவன் நாளுக்கு நாள் வாடுகிறான். பிறகு அவன் புத்தி தெளிந்து, தகப்பனுக்கு நான் திரும்ப போவேன், நான் என் தகப்பனுக்கும் தேவனுக்கும் விரோதமாய் நான் பாவம் செய்தேன், அவருடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதி அல்ல என்று தன்னை அங்கே முற்றிலுமாக அவன் ஒப்பு கொடுக்கிற அந்த சரண்டர் நிலைக்கு அவன் வருகிறான். அது மட்டுமல்ல, அங்கே தகப்பனிடத்தில் இருக்கிற அந்த கூலிக்காரர்களை விட நான் இப்பொழுது மிக கேவலமான நிலை இருக்காக என்னை அவர் ஒரு கூலிக்காரனாக வைத்து கொண்டால் கூட நான் அங்கே இருக்க நான் தயாராக இருக்கிறேன். என்னை அவர் மகனாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரு கூலிக்காரனாக, ஒரு அடிமையாக அவர் என்னை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி அவன் அங்கே அந்த இடத்தை விட்டு எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே மறுபடியுமாக அவன் வருகிறான். இது இன்றைக்கு தேவனுடைய அநேக ஊழியர்களானாலும் சரி, அல்லது நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இப்படிப்பட்ட உலக காரியங்கள், உலக இச்சைகள், உலக காரியத்திலே நம்முடைய செய்கைகள் இருந்திருக்கலாம். ஆனால் நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு, அல்லது இந்த உலகத்திலே காணப்பட்ட அங்கே பஞ்சம், பசி, பட்டினி, வறுமையினாலோ அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையிலோ நாம் தேவன சமூகத்திலே வந்து அங்கே தேவனிடத்திலே நாம் பாவ மன்னிப்பை கேட்டு நாம் தேவனுடைய அந்த ரட்சிப்பையும், தேவ கிருபையும், தேவனுடைய அன்பையும், தேவனுடைய இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள நாம் தேவ சமூகத்திலே வரும் பொழுது அங்கே பாருங்க, அந்த தகப்பன் அவன் தூரத்தில் இருந்து வரும் பொழுதே அவன் தன்னுடைய மகனை அடையாளம் கண்டு கொள்கிறான். அதான் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அடையாளம் கண்டு கொள்வதற்கு ஆகியிருக்கிறார். வேதத்திலே தேவன் அநேகரை அடையாளம் கண்டுகிறார். அதிலே நம்மையும் அவர் அடையாளம் கண்டவராக, நம்ம அவருடைய சத்தத்தை கேட்டு, நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவரை நாம் அங்கே ஏற்றுக்கொள்கிற பொழுது அது அவருக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாகவேதான் அவன் நம்மேல் மனது உருகி, அவர்கள் இங்கே அவனை கண்டு மனது உருகி என்று சொன்னான். இயேசு கிறிஸ்துவானவரும் இன்றைக்கும் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறவராய் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்து
அவர் மனதுருக்கம் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு அநேக ஜனங்கள் அவரிடத்துல வந்த பொழுது அந்த ஜனங்களை பார்த்து அவர் மனதுருகினார் என்று வேதம் சொல்லு. ஆகவே தேவனிடத்திலே யாரெல்லாம் மனம் திரும்பி அங்கே அந்த பழைய ஜீவியத்தை விட்டு வருகிறார்களோ அவர்களை அவர் ஏற்றுக்கொள்ள அவர் மனதுருக்கம் நிறைந்தவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே அந்த தகப்பன் ஓடி வந்து அவனுடைய கழுத்தை கட்டி பிடித்துக் கொள்ளுகிறான், அவனை முத்தம் செய்கிறான். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து அங்கே தன்னுடைய சீடர்களை முத்தம் செய்வதும், தன்னுடைய சீடர்களை அவர் அரவணைத்துக் கொள்வதும், அவர்களை அன்பு காட்டுவதும், அவருடைய கால்களை கழுவுவதுமாக தன்னை தானே முழுவதுமாக இந்த பூமியிலே தன்னுடைய அன்பை அவர் முழுவதுமாக வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பாருங்களாகவே அந்த கெட்ட குமாரன், அந்த இளைய குமாரன் தன் தகப்பனை பார்த்து, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் தகுதி அல்ல என்று சொல்லுகிறான். பாருங்கள், ஏனென்றால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த புத்திர சுவிகாரத்தை, அந்த பாக்கியத்தை, அந்த கிருபையை அவன் இழந்து போனான். ஆகவே நான் அதற்கு தகுதி இல்லை என்று சொல்லுகிறான். ஆனால் அந்த தகப்பன் அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை, அவர்கள் அங்கே அது ஒரு மிக கனமான ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். இன்றைக்கும் தேவன் நமக்கு பரிசுத்தம் என்கிற அந்த உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் இந்த பூமியிலே நம்மை அசுத்திப்படுத்தி இருந்தாலும், இந்த பூமியிலே நாம் இழிவானதை செய்திருந்தாலோ அவருடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை கழுவி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அதை அவருக்கு உடுத்தி அவன் கைக்கு ஒரு மோதிரத்தையும் கொடுக்கிறான். தேவன் நமக்கு இன்றைக்கு பரிசுத்தாவி என்கிற ஒரு முத்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த முத்திரையானது அது ஒரு மோதிரத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. மோதிரமானது ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் ஒரு திருமணத்திற்கு அடையாளமாக, அது இணைப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. அதே போல நமக்கும் தேவனுக்கும் அங்கே அடையாளமாக பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, கால்களுக்கு பாதரட்சை போடுங்கள் என்று சொல்கிறார். பாருங்கள், நாம் சுவிசேஷம் இல்லாமல் அல்லது தேவனுடைய ரட்சிப்பு இல்லாமல் நாம் வெறும் காலிலே நடந்து திரிந்தோம், ஆசீர்வாதத்தை இழந்து திரிந்தோம். நம்முடைய சரீரங்களிலே அங்கே அது நோய்களையும் வறுமையும் பஞ்சத்தையும் பட்டினியும் மரணத்தையும் கொண்டு வந்தது. ஆனால் தகப்பன் தன்னுடைய மகனுக்கு அந்த பாதரட்சைகளை கொடுத்து அவனை அணிந்து கொண்டு, அது மட்டுமல்ல, கொளுத்த கன்றை அடித்து அங்கே புசித்து சந்தோஷமாய் இருப்போம், அது மட்டுமல்ல, இவன் என் குமாரன் என்று அவர் அங்கே திரும்ப அதை சாட்சி கொடுக்கிறார். ஆகவே நாம் இன்றைக்கு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று யோவான் 1:12 வாசிக்கிறோம். பாருங்கள், நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இந்த பூமியிலே உலக காரியங்களுக்கு நாம் மரித்தவர்களாயிருந்தோம். ஆனால் தேவன் நமக்காக ரத்தம் சிந்தி அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவி இன்னைக்கு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதினால் நாம் மரித்த அந்த பழைய மனுஷன் ஆகிய நம்முடைய அந்த பழைய ஜீவியத்திலிருந்து நாம் மறுபடியும் பிறந்தவர்களாக நாம் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டோம். இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் காணப்படுகிறோம். ஒரு காலத்திலே நாம் நிற்க தகுதி இல்லாதவர்களாக இருந்தோம், ஆனால் இப்பொழுது திரும்பவும் காணப்படுகிறோம். ஆகவே அந்த குடும்பத்திலே சந்தோஷம் அங்கே தொடங்கினது என்று பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே முதல் காரியத்திலே பார்க்கிற பொழுது அந்த ஒரு ஆடு காணாமல் போனது கிடைக்கும் பொழுது அங்கே அவன் சந்தோஷத்தோட தோளின் மேல் போட்டு தன் வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன ஆடை கண்டுபிடித்தேன், என்னோட சந்தோஷப்படுங்கள் என்பார் என்று சொல்லுகிறது. வேண்டுமாய் தேவன் நம்மையும் இந்த பூமியில் இருந்து கண்டுபிடித்தார். அது போல யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டாரோ, யாரெல்லாம் அவரை விசுவாசித்து அங்கே திரும்ப வந்தார்களோ அவர்களுக்காக தேவன் இன்றைக்கு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இதுல இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கு விரைவில் நாம் பார்க்க போகிறோம். இங்கே இவனுடைய மூத்த சகோதரன் வருகிறான். பாருங்கள், அங்கே 2 சகோதரர் இருக்கிறார்கள். அங்கே இளையவன் தன்னுடைய சிந்தையில் உள்ளதை, தன்னுடைய எண்ணத்தை அவன் செய்து அவன் தான் யார் என்பதை அவன் உணர்ந்து திரும்பி வருகிறான். ஆனால் இந்த மூத்தவனுக்குள்ளாக இருந்த காரியம் இது இன்றைக்கும் அநேகருக்குள்ளாக இருப்பதை
இன்றைக்கும் அநேக இடங்களிலே இப்படிப்பட்ட காரியத்தை காண முடிகிறது. பாருங்கள், இந்த மூத்தவன் என்ன செய்கிறான் பாருங்கள். இங்கே நாம இளைய குமாரனைத்தான் நாம் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மூத்த குமாரனை பற்றி அநேகர் மறந்து போகிறார்கள். இந்த மூத்த குமாரனையும் நாம் அவசியம் தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த மூத்த குமாரன் வயலில் இருக்கிறான். இன்றைக்கு வயல் என்பது அது ஊழியத்திற்கும் அதுபோல தேவனுக்காக வேலை செய்கிற ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுக்காக இன்றைக்கு சாட்சியாய் வயலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த மூத்த குமாரன் திரும்ப வீட்டுக்கு வருகிற பொழுது வீட்டிற்கு சமீபமாய்த்தான் வருகிறான். வீட்டுக்குள்ளே வரலை, ஆனால் வீட்டுக்கு அருகிலே வருகிற பொழுது கீதவாத்தியம் நடன கழிப்பை கண்டு தன்னுடைய ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து இது என்ன என்று அவன் விசாரிக்கிறான். அதற்கு அந்த ஊழியக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்திலே வந்தபடியால் அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்று அவர் அந்த ஊழியக்காரன் சொல்லுகிறான். பாருங்கள், இப்பொழுதுதான் இவனுக்குள்ளாக இருக்கிற அந்த கிரியையானது இப்பொழுது வெளிப்படுகிறது. எப்படி அன்றைக்கு காயின் அங்கே தேவ சமூகத்திலே தன்னுடைய பலியை செலுத்த வந்த பொழுது, தன்னுடைய காணிக்கைகளை செலுத்த வந்த பொழுது ஆபேல் செலுத்தினதை தேவன் அங்கீகரித்தார். ஆனால் காயின் செலுத்தின அந்த காணிக்கையை தேவன் அங்கீகரிக்காமல் போனதால் அவன் கோபம் அடைந்து எரிச்சல் அடைந்து ஆபேலை கொன்று போட்டான் என்று பார்க்கிறோம். அதை போலத்தான் இவனுடைய சிந்தனைகளும் அங்கே இப்பொழுது இவன் கோபம் அடைகிறான். அது மட்டுமல்ல, அவன் தன்னுடைய வீட்டிற்குள்ளே போவதற்கு கூட அவனுக்கு மனதில்லை. வீடு என்பது சபைக்கு அடையாளமாக இருக்கிறது, அல்லது தேவன் வசிக்கிற இடமாக இருக்கிறது. பாருங்கள், இவன் தன்னுடைய சகோதரன் மேலும் தன்னுடைய தகப்பன் மேலும் கோபப்படுகிறான். அவன் உள்ளே போறச்சு கூட அவனுக்கு அவன் அதை யோசித்து கொண்டு அது ஏதோ தன்னிடத்தில் உள்ளது அவனுக்கு பறிபோனது போல இடத்துல தன்னிடத்தில் இருக்கிறதை பிடுங்க வந்து விட்டான். தனக்கு வரவேண்டியதை எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொள்ள மறுபடியும் வந்திருக்கிறான் என்கிற அளவுக்கு அவன் மேல் எரிச்சலும் கோபமும் இருக்கிறது. ஆகவே பாருங்க, அவன் உள்ளே போக மனமில்லாமல் பொழுது இப்பொழுது தகப்பன் வெளியே வருகிறார். தகப்பன் வெளியே வந்து அவனை வருந்தி அழைக்கிறார். பாருங்கள், அது தேவன் அங்கே அந்த தன்னுடைய மகன் மேல் காட்டுகிற ஒரு அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. பாருங்க, அங்கே அந்த தகப்பன் சொல்லுகிறார், இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கக்கூடிய நீர் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லையே என்று இந்த மூத்த மகன் தன்னுடைய தகப்பனுக்கு சொல்லுகிறார். பாருங்களா, இவர் நினைக்கிறார், நான் அங்கே தகப்பனுக்கு நான் ஒரு வேலைக்காரனை போல செய்தேன், அது மட்டுமல்ல தகப்பன் சொன்னதை எல்லாம் நான் செய்து வந்தேன், அங்கே நான் என்னுடைய சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கவில்லை, அதற்கு நீர் எனக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் அங்கே தன்னுடைய சகோதரனை குறித்து சொல்லும் பொழுது அவன் வேசிகளிடத்திலே போய் அவனுடைய ஆஸ்தியை அழித்து போட்டு அவன் திரும்ப வந்தவுடனே அவனுக்காக நீர் கொளுத்த கன்றுகளை அடிக்கிறீரே என்று சொல்லுகிற பொழுது அங்கே தகப்பன் சொல்லுகிறாய், நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் கண்டேன், ஆனபடியால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை அப்படியே நாம் இன்றைக்கு இங்கே முதல் வசனத்திலே ஆயக்காரர்களும் பாவிகளும் எப்படி திரும்ப வருகிறார்களோ அதை போல பிரஜாதிகளாகிய நாமும் தேவனிடத்திலே இன்றைக்கு திரும்ப வந்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு பரிசேயரும் வேத பார்க்கிறோம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நாம் ஒப்பிட்டு சொல்ல முடியும். ஏனென்றால் அன்றைக்கு அந்த இஸ்ரவேலர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அங்கே அவரை சபையை விட்டு வெளியேற்றினோராக இருந்தார். அவர் எங்கெல்லாம் அங்கே சுவிசேஷம் அல்லது அவர் செல்லுகிறாரோ அங்கே அவரை கல்லெறியவும் அவரை கொலை செய்யவும்
அவரை வரவிடாதபடி தடுக்கிறதுக்கான எல்லா காரியங்களையும் அவர் செய்தார். அதை போலத்தான் இன்றைக்கும் அநேக இடங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இங்கே இந்த கெட்ட குமாரன் எப்படி மனம் திரும்பி வந்தான், அவன் தன்னுடைய தகப்பனிடத்தில் எல்லா ஆசீர்வாதத்தை திரும்ப அவன் பெற்றுக்கொண்டான். ஆனால் இந்த மூத்த குமாரனோ அவனுக்குள்ளாக எரிச்சலும், அவன் தன்னுடைய தகப்பன் மேலும் தன்னுடைய சகோதரர் மேலும் அந்த சுவாப அன்பு இல்லாமல் இருக்கிறதை பார்க்க. அதனாலதான் ஆண்டவரும் சொன்னார், அங்கே அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று அவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகள் ஆகிய நாம் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். நாம் இன்றைக்கு நம்முடைய சபையில் அல்லது நம்முடைய வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிற பொழுது நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அங்கே வருகிற ஒவ்வொருவரிடத்திலும் நாம் அந்த அன்பை காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அங்கே அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை, மரியாதையை நாம் செலுத்த வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் நம்மை ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அங்கே எப்பொழுதும் அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் அங்கே மகனை பார்த்து, மூத்த மகனை பார்த்து, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். அதான் இயேசு நமக்கு சொன்னார், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவன் இந்த வானத்தையும் இந்த பூமியும் இதன் கீழ் எல்லாவற்றையும் நமக்காக வைத்திருக்கிறார். ஆகவே நாம் இன்றைக்கு மற்றவர்களை கண்டு பொறாமைப்படுவதோ அல்லது மற்றவர்களுடைய செய்கைகளை கண்டு அவருக்கு அந்த ஆசீர்வாதம் செல்கிறது, எனக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை, இப்படி என்று பொறாமைப்படுவதோ, நம்முடைய சொந்த சகோதரர் மேலே, சொந்த ஊழியக்காரர்கள் மேலே, அங்கே மற்ற சபை விசுவாசிகள் மேலே, மற்ற ஊழியக்காரர்கள் மேலே இன்றைக்கு பொறாமைப்படுவதும் எரிச்சல் அடைவதும் அவர்களை குறித்து கேலியும் பரியாசமும் கிண்டல் செய்வதும் இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் அதிகரித்து கொண்டு வரும். அது இந்த மூத்த குமாரனை போல அது இன்றைக்கு எப்படி அங்கே தகப்பனுக்கு மேலும் தன்னுடைய சொந்த சகோதரன் மேலும் அவனுக்கு கோபம், அவன் வீட்டிற்கு செல்லக்கூட அவனுக்கு மனதில்லாமல் இருக்கிறது. ஆனால் அந்த தகப்பன் அவன் மேலே அந்த அன்பை காட்டி அந்த 2 பேருக்கும் அந்த சரியான அங்கே எந்த விதமான வேறுபாடு இல்லாத அந்த ஒரு அன்பு அந்த தகப்பனிடத்திலே காணும். அதான் நம்முடைய தேவனிடத்திலே அவர் எல்லோருக்கும் பொதுவான தேவனாய் இருக்கிறார். அங்கே அவர் யூதர் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை என்று அங்கே பவுலும் சொல்லுகிறார். அவர் எல்லோருக்குமான தேவனாக இருக்கிறார். அவர் சமாரியருக்கும் சரி, பிரஜாதிகளுக்கும் சரி, எல்லாருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் எல்லோர் மேலும் அன்பு செலுத்துகிற தேவனாக, அவர் கிருபையின் தேவனாய், இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆகவே தேவன் அங்கே கெட்ட குமாரனாகி நமக்கும் அவருடைய ஆஸ்தி, அந்தஸ்தை, சம்பத்தை நமக்கு திரும்ப தருகிறார். அதே போல மூத்த குமாரர்களாகி இஸ்ரவேலருக்கும் அதை தர அவர் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் அதை குறித்து அங்கே சிந்தை இல்லாதபடி தேவன் அவர்களுக்காக நமக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் தேவன் நமக்கு கொடுத்த இந்த கிருபையின் நாட்களை, இரக்கத்தின் நாட்களை நாம் மிகவும் எச்சரிக்கையோடு, எப்படி அந்த கெட்ட குமாரன் திரும்ப வந்து தன்னுடைய சமூகத்திலே, அங்கே தேவ சமூகத்திலே தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தானோ, தகப்பனிடத்திலே வந்து அந்த பாவ மன்னிப்பை, அந்த கிருபை இரக்கத்தை பெற்றுக்கொண்டானோ, அதை போல நாமும் ஒவ்வொரு நாளும் மிகவும் ஜாக்கிரதையோடு அங்கே எச்சரிக்கையோடு ஜீவிக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. இங்கே இன்றைக்கு நாம் ஒரு 3 மனிதர்களை குறித்து நாம் பார்த்தோம். ஒன்று அந்த 100 ஆடுகளிலே ஒரு ஆடு குறித்து, அது ஒரு பாவியை குறித்து பார்த்தோம். இன்னொன்று அந்த கெட்ட குமாரன் என்கிற அது ஒரு பாவியை குறித்து, இங்கே நல்லவன் என்று நினைத்து கொண்டிருந்த இந்த மூத்த மகனும் அவனுக்குள்ளாக அந்த பாவத்தின் தன்மைகள், அந்த பாவத்தினுடைய எரிச்சலின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள், அது மட்டுமல்ல அங்கே வீட்டிற்குள்ளே செல்வதற்கு கூட அவன் மனதில்லாமல் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அது அவனுக்குள்ளாக இருக்கிற இருதய கடினமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இதுவும் ஒரு பாவத்தின் வெளிப்பாடாக இருக்கு. இப்படிப்பட்ட சிந்தைகள் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள் இல்லாதபடி நாமும் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு சித்தமானால் இன்னும் ஒரு காரியம் இங்கே நாம் பார்க்கிற பொழுது, ஒரு ஸ்திரீ அங்கே 10 வெள்ளிக்காசு உடையவளாக இருந்தாள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த காரியத்தை குறித்து நாளை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு தியானித்த
இந்த காரியங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா இந்த நேரத்திலே ஆண்டவரே நீர் உம்மிடத்திலே ஆண்டவரே ஆயக்காரர்களும் பாவிகளும் உம்மிடத்திலே வந்த பொழுது நீர் அவர்களுக்காக உம்முடைய வார்த்தைகளை பேசி நீர் அவர்களை நேசித்து அவர்களுக்கு உம்முடைய அன்பை உம்முடைய இரக்கத்தை கிருபையை காட்டி நீர் அவர்களை எவ்விதமாய் நேசிக்கிறீர் என்பதன் வெளிப்பாடாக அந்த தொலைந்து போன ஆட்டை குறித்து நீர் அவர்களுக்கு ஒரு உவமை சொன்னீரப்பா. அது அந்த ஆடு கண்டுபிடிக்கப்பட்ட உடனே அது மிகுந்த சந்தோஷம் அடைந்து தோளிலே போட்டுக்கொண்டு அவன் அங்கே தன்னுடைய வீட்டிற்கு வந்து அயலான் இடத்திலும் சிநேகிதரிடத்திலும் சொல்லி அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்பா, இன்றைக்கு நாங்களும் தொலைந்த போன ஆடாய் இருக்கிறோம். நீர் எங்களை கண்டுபிடித்தீர். நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை தேவ ஊழியர்கள் மூலமாய் தேவ பிள்ளைகள் மூலமாய் கேட்க கிருபை கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் அந்த கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை, அந்த கிருபையை, இரக்கத்தை நாங்கள் மறந்து போகாதபடி அந்த நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், மீட்கப்பட்டு இருக்கிறோம் என்று பெருமையோடு நாங்கள் அந்த 99 நீதிமான்களாய் ஜீவிக்கிறோம் என்ற அந்த மனக்கடினத்தோடு இல்லாதபடி நாங்கள் அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த ஒரு பாவி என்கிற அந்த உணர்வு எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்கட்டும். ஒரு ஜாதிகளாகிய நாங்கள் ஆண்டவரே, எங்களை நீர் இழந்து போன எங்களை தேடி நீர் வந்தீரப்பா. நீரே பிரதான ஆசாரியனாய், பிரதான மேய்ப்பனாய், நீரே மேய்ப்பனாக இருக்கிறீர். எங்களை கண்டுபிடிக்க நீர் வந்து எங்களை மீட்டு கொண்டீர் என்று நாங்கள் விசுவாசம். அதே போல தொடர்ந்து அந்த ஆண்டவரே, ஒரு குடும்பத்திலே அந்த தகப்பன் 2 பிள்ளைகள் இருந்த பொழுது அந்த இளைய மகன் அவன் எப்படியாய் தன் படத்திலே ஆசையை கேட்டு அவன் அதை துன்மார்க்கமாய் ஜீவித்து வேசித்தனத்தினாலும் தன்னுடைய ஆண்டவரே கெட்ட வழிகளினாலும் கெட்ட சிந்தையிலும் அவன் அழிந்து போய் அங்கே பன்றிகளோடு கூட அவன் படுத்து உறங்கி அவன் ஒரு அருவருப்புள்ளவனாய் ஆண்டவரே அக்கிரமம் செய்கைக்காரனாக ஒதுக்கப்பட்டவனாக யாரும் அவனை ஏற்றுக்கொள்ளாதபடி அவன் தன்னுடைய ஜீவியத்தை அவன் வெறுத்து போகிற அளவுக்கு அவனுக்குள்ளாய் காணப்பட்டதப்பா. ஆனாலும் அவனுக்குள்ளாக ஒரு குற்ற உணர்வு வந்து அவன் புத்தி தெளிந்து ஆண்டவரே அவன் திரும்ப தன்னுடைய தகப்பனுக்கு இடத்திலே வந்து, தகப்பனே, உமக்கும் தேவனுக்கும் விரோதமாய் நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் என்று அவன் அந்த பாவ மன்னிப்பை, அந்த கிருபை இரக்கத்தை திரும்ப பெற்றுக்கொண்டானவானால் அவனுடைய உடன்பிறப்பாகிய அந்த மூத்த சகோதரனும் இந்த காரியத்தை பார்த்த பொழுது அவனுக்குள்ளாக அங்கே கோபமும் எரிச்சலும், அது மட்டுமல்ல அந்த வீட்டிற்குள்ளாய் வருவதற்கு கூட அவன் மனதில்லாமல் இருக்கிறது என்று பார். இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்குள்ளாய் காணப்படாது. எங்களுக்குள்ளாய் மேட்டுமையான சிந்தைகள் எங்களுக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் எரிச்சல் அடையாதபடி இன்றைக்கு அப்படிப்பட்ட சிந்தைகள் வேறு யாருக்குள்ளும் இருந்தால் அந்த சிந்தைகளை எடுத்து போட்டு ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமில்லை என்று உங்களுடைய கரத்தில் எல்லாம் பெற்றுக்கொண்டோம். அங்கே யோபு சொன்னது போல கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று நாங்கள் சொல்ல தேவ கிருபையைத்தான், தேவ அன்பை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள கிருபையைத்தான். சித்தமானால் நாளை ஆண்டவரே அந்த 10 வெள்ளி காசுகளை குறித்து அந்த சிறியை குறித்து தியானிக்க தேவ கிருபையை தர வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை மறுபடியுமாக இந்த